சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். லயன் சாக்கோடேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. லயன் சாக்கோடேட். சென்னையோட நெக்ஸ்ட் புல் படப்பை ஜாப்பனீஸ் தீம் வில்லா பிளாட்ஸ் விஜிகே ஜெனோரா கார்டன். பிளாட்ஸ் from 18 lakhs and villas from 48 lakhs. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பேரிடர் மீட்பு ஆலோசகர் பிரபுகாந்தி அவர்கள். வணக்கம் சார். நேபாளில் நடந்த விஷயம் மிகவும் ஒரு துயரமான சம்பவமா இருக்கு. நாடு முழுவதும் இதை பத்தி பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் பாக்குறோம். அடிப்படையில இதற்கான காரணம் என்னவா பாக்குறீங்க? அது கிளவுட் பஸ்ட் அப்படிங்கிறாங்க, இன்னொரு பக்கம் பனிப்பாறை உடைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க, பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. இதை நீங்க எப்படி ஒரு பாக்குறீங்க ஒரு பேரிடர் மீட்பு ஆலோசகரா? நேபாளத்துல நேற்று நடந்த பேரிடர் ஃபுட்டேஜஸ் எல்லாம் பாக்குறச்ச மெயின் அந்த வாட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியா இருக்குல்ல, அதை சுத்தி நிறைய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வருது. இதெல்லாம் அதாவது நம்ம எவ்வளவுக்கு இயற்கைக்கு அகைன்ஸ்டா வேலை செய்யறோமோ, நியூட்டன் ஸ்டார்லா மாதிரி இன் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இயற்கை நேற்று கலேபரம் பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். நேற்று நடந்த டிசாஸ்டர் கம்ஸ் அண்டர் நேச்சுரல் டிசாஸ்டர். எப்பவுமே நம்ம எல்லா கேஸ் ஸ்டடியும் பார்க்கச்சு என்ன பார்ப்போம்னா, ஒன்று காட்டு தீ மட்டும் இருக்கும், ஒன்று நிலச்சரிவு மட்டும் இருக்கும், இல்லாட்டி கனமழை இருக்கும். ஆனா நேற்று பார்த்ததுல ஒரு பூகம்பம் டிபெட்ல ஏற்பட்டிருக்கு. ஒரு பனிப்பாறையோடைய சரிவு. அது எனக்கு தெரிஞ்சு கிளவுட் பஸ்டுக்கான சான்சஸ் கம்மி. அந்த பனிப்பாறை, ஏன்னா அங்க இருந்த கிளைமேட்டிக் கண்டிஷன், வெதர் கண்டிஷன், மக்கள் எல்லாமே நடமாட்டத்தோடு தானே இருக்காங்க. அந்த அளவுக்கு மழை பெஞ்சதுன்னா அங்க இருக்க முடியாது. இப்போ ஒரு ஃபாரின் இமிகிரேஷன் ஒரு பெரிய ஹைரைஸ் பில்டிங்கே அப்படியே அடிச்சுட்டு போயிடுது, 10 பஸ் அடிச்சுட்டு போகுது, நிக்குது. அப்போ இவ்வளவு ஃபோர்ஸா வந்திருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் உலக வரலாற்றுல இந்த மாதிரியான டிசாஸ்டருக்குலாம் இது ஒரு பெரிய டிசாஸ்டர், கிங் ஆஃப் டிசாஸ்டர்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பேரழிவு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்தர் இனிமேல் நேபாளத்துல ஒரு பெரிய டெவலப்மெண்ட் அப்படின்னு பண்ணாம இயற்கையோடு இணைந்த வாழ்வுக்கு போறதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. திருப்பி இதுல இருந்து கட்டுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னா, நமக்கு இயற்கைக்கு அகைன்ஸ்டா நம்ம போகக்கூடாது. அதாவது இந்த மலைகளை குறைஞ்சி டனல் போடுறது, சப்மரைன்ல ரோடு போடுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி என்வரான்மெண்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்ல என்ன இருக்கோ அந்த மாதிரி. சரி, இப்போ கிளைமேட்டிக் சேஞ்ச் அண்ட் குளோபல் வார்மிங் இதுதான் உலக லெவல்ல பேசு பொருளா இருக்கு. இப்போ இந்த வார்த்தை டிசாஸ்டர் அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, யூ மஸ்ட் பிளான் ஃபார் எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட். எதிர்பாராததையும் எதிர்பாருங்கள். அப்படிதான். அதாவது நேற்று நடந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கனவுல கூட யாருமே காண மாட்டாங்க. அந்த அளவுக்கு பூகம்பம் வருது, லேண்ட்ஸ்லைடிங் ஆகுது, அந்த பனிப்பாறையும் உடைஞ்சி வருது. எல்லாம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அதாவது ஒரு அலாம் இருக்கு, ஒரு அலாம் அடிக்கிறாங்க, இயர்லி வார்னிங் ஸ்டேஜ் அது மாதிரி கொடுத்த கூட ஒரு 40,000-50,000 பேர் ஒரு இடத்துல இருந்து சேஃபா எவாக்குவேட் பண்ணணும். குறைஞ்சது ஒரு 45 நிமிஷமா வேணும். ஸோ அதுக்கு கூட இதுல டைமே இல்லை. இப்போ சுனாமிக்கு மலைப்பகுதியில நேபாள், அந்த திபெத், சிக்கிம் போன்ற அந்த மலைப்பகுதிகள்ல அடிக்கடி இந்த மாதிரி நிலச்சரிவுகள் நடக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி பனிப்பாறைகள் உருகும் அப்படிங்கிற செய்திகள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறதே நம்ம அந்த விஷுவல்ஸ் மூலியமா நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த அலார்மிங் சிஸ்டமா இருக்கட்டும் அல்லது வார்னிங் சிஸ்டம் இந்திய அரசாங்கத்திட்ட எப்படி இருக்கு, இதை முன்கூட்டியே நம்மளால கணிச்சிருக்க முடியாதா அப்படிங்கிற பல்வேறு கேள்வியெல்லாம் இருக்கேன். கரெக்டான கேள்வி கேட்டுக்கீங்க. உண்மையிலே இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு R&D ரொம்பவும் முக்கியம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். திருப்பி திருப்பி என்ன சொல்லணும்னா, நம்ம நிலாவுக்கு எந்த அளவுக்கு சேட்டலைட்ல அனுப்புறோமோ, ஸ்பேஸ் ரிலேட்டட் ரிசர்ச் பண்றோமோ, அந்த அளவுக்கு இஸ்ரோக்கு ஈக்குவலா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஃபண்ட் அலோகேட் பண்ணணும், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணணும் இந்தியன் கவர்மெண்ட். ஒன்னொன்னு, இது மல்டி நேஷனல், மல்டி ஸ்டேட்டு, இன்டர்நேஷனல் கோஆர்டினேஷன் தேவைப்படுது. இப்போ டிபேட்ல நடந்த விஷயம் இந்தியாவுக்கும் தெரியணும். இப்போ இவ்வளோ நேபாள இவ்வளோ ஸ்ட்ராட்டஜி நடக்கும்போது பீகார் எஃபெக்ட் ஆகும், உத்தரப்பிரதேஷ் எஃபெக்ட் ஆகும், சிக்கிம் எஃபெக்ட் ஆகும். அப்போ அந்த அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணி வச்சிடணும். ஈவன் ஆல்ரெடி 2008 கூட நடந்திருக்கு, அது மாதிரி கேஸ் ஸ்டடிலாம் சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு உத்தரகாண்ட்ல நடந்த பேராபத்தை விட 4 மடங்கு அதிகமா
நேபாளத்தில் நடந்திருக்கு தான் சொன்னோம். பை காட் சேவ் இந்தியாவை காப்பாத்திருக்குன்னு தான் சொன்னோம். இப்போ நீங்க சொன்னது மாதிரி பீகார், உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்களும் அருகருகே இருக்கு. இப்ப அந்த நிலச்சரிவு வந்து இதுவரைக்கும் வந்து அந்த மாநிலங்களுக்கு அந்த இடத்துக்கு வந்து போகல, அந்த தண்ணி வந்து அந்த இடத்துக்கு போகலன்னு நம்ம பாக்குறோம். வருங்காலத்துல இது எப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோட இதை வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டில இருந்து கிட்டத்தட்ட சுற்றுலா பயணிகள் வந்து அங்க போயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 103 பேர் வந்து இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமா வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து அவங்க தொடர்பான செய்திகள் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சட்டப்பேரவையில கூட வந்து பேசுறாங்க. 20 பேர் மட்டும் வந்து உயிர் பிழைச்சு அவங்க ஒரு சேஃபான இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இதை எப்படி ஒட்டுமொத்தமா நம்ம புரிஞ்சுக்கிறது? அதாவது காமன் பப்ளிக்குக்கும் சரி, ஈவன் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சரி, ஈவன் டூர் ஆப்ரேட்டருக்கும் சேஃப்டி உண்டான அவேர்னஸ் இல்லைன்னு தான் நான் திருப்பி சொல்லுவேன். இப்போ என் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, ஒரு 150 பேர் டூர் கூட்டிட்டு போறாங்க. அதுவும் நல்லாவே தெரியும், நேபாள் இது மாதிரி காசி யாத்திரா இது மாதிரிலாம் காட்மாண்டு அங்கெல்லாம் போறாங்கன்னா மலைப்பகுதி நீங்க கூட என்ன சொல்றீங்க, நிலச்சரிவு வந்து டெய்லி வரும், அமாவாசை பௌர்ணமி வர மாதிரி, அப்ப அங்க நிலச்சரிவு வந்துச்சுப்பா அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வருது. அப்போ இந்த மாதிரி இடத்துல என்னன்னா, மக்கள் வந்து கூட்டம் போறச்சவே ஒரு டூர் சார்ட் இருக்கும். எத்தனை மணிக்கு இங்க இருப்பேன், 4 மணிக்கு இங்க இருப்பேன், 4:30 மணிக்கு இங்க இருப்பேன், 5 மணிக்கு இங்க இருப்பேன். அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃப்ளோ வந்து இருக்கும், எந்த ஏரியால இருப்போம். இதை வந்து ஒரு ஜியோ டேக் மூலியமா பீப்புள் எங்க இருக்காங்கன்னு மானிட்டர் பண்ற மாதிரி ஒரு கண்ட்ரோலிங் சிஸ்டம் இருக்கும். இப்போ மொபைல் மூலியமா எல்லாமே ட்ராப் பண்ணிடலாம். ஆனா இப்போ இந்த மாதிரி சேட்டலைட் எல்லாமே எஃபெக்ட் ஆகும்போது எதுவுமே ட்ராப் பண்ண முடியல. அப்போ மக்களுக்கு வந்து இந்த மாதிரி போறச்ச அதுதான் திருப்பி சொல்ற விஷயம் தான், இந்த எமர்ஜென்சி மாக் ட்ரில் அந்த கைட்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பர்டைஸா இருக்கணும். நேற்றுக்கும் நிறைய பேர் நீச்சல் அடிச்சு நீந்தி நிறைய பேர் உயிர் காப்பாத்துறதுலாம் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொன்று, இந்த மாதிரி ஹைலி ஹசார்டஸ் ஜோன் அப்படின்னு போறச்ச அந்த டூர் ஆப்ரேட்டர் பிளஸ் டிராவலர்ஸ்லாம் கொஞ்சம் அவேர்னஸோட போறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த இடத்துல வந்து முதல்ல இந்த அளவுக்கு மக்களை வந்து இருக்க விட்டது, அதே மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்டா அறிவிச்சு அங்க வந்து போக வைக்கிறது அப்படிங்கறதெல்லாம் எப்படி இத பாக்குறது? ஏன்னா அங்க வந்து டூரிஸ்டுக்காக தான் அங்க போறாங்க. அதை பேஸ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்க்கணும் அப்படிங்கிற சூழலா இருக்கு. அங்க வந்து பொருளாதாரம் மேம்படும் சொல்லி அரசாங்கங்கள் நினைக்கலாம். ஆனா வந்து இதுக்கான ஒரு கட்டமைப்பு, இதுக்கான நீங்க சொன்னது மாதிரி அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து இன்னும் பெட்டரா கையாளாம இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறதா நம்மளுக்கு புரியுது. திருப்பி சொல்ற விஷயம் என்னன்னா, நேபாளோடைய மிகப்பெரிய வாழ்வாதாரத்துல ஒண்ணு வந்து இந்தியாவுக்குலாம் எப்படி விவசாயம் அதிகமா இருக்கும், மீனவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இதுதான் மெயின் வாழ்வாதாரம். நேபாளுக்கு வந்து டூரிசம் ஸ்பாட் வந்து ஒரு மிகப்பெரிய ரெவென்யூ தரக்கூடிய ஏரியா. ஓகேங்களா? நான் திருப்பி ஒரு விஷயம் என்ன சொன்னேன், நேபாள இந்த மாதிரி இடத்துல நடந்த விஷயத்த வாழ தகுதியற்ற நகரமாக அந்த ஏரியாவில் கம்பல்சரி டிக்ளேர் பண்ணணும்னு சொல்றேன். ஏன் அப்படி சொல்றோம்னா, அப்படி சொன்னாதான் அந்த இடத்துல வந்து ஏரியாவை சீல் பண்ணிடணும், அந்த இடத்துல ஃபர்தர் டெவலப்மெண்ட் நடக்கும். நீங்க டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு போறச்சு என்ன ஆகும், ஹோட்டல் வரும், லாட்ஜிங் வரும், பீப்புள் மொபிலிட்டி வருவாங்க. ஓகேங்களா? ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் மூவ் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரியான டெவலப்மெண்ட் நான் திருப்பி ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா, நேற்று நடந்து அது மிகப்பெரிய டிசாஸ்டர் தான். ஆனா அதாவது இன்ஜினியரிங் கண்ட்ரோல் வச்சு ஏதாவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா பார்த்தா, நதிகளை ஒட்டியே எல்லா இடத்துலயுமே பில்டிங்ஸ் தான் பார்த்தோம். ஒரு ஆறு போகுது, அந்த ஆறு பிரிட்ஜ் அடிக்கச்சு எல்லா பக்கத்துலயும் 4 பக்கமும் நதியை விட்டுட்டாங்க. மற்றபடி எல்லா பக்கமும் பில்டிங் தானே பாக்குறோம். ஸோ ஈவன் சீஷோரை விட்டு இந்த மாதிரி லேக்கை விட்டு இத்தனை இடம் தள்ளி கட்டணும். அப்ப அது பில்டிங் பிளான் அப்ரூவல் சிஸ்டத்திலே தப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு திருப்பி சொல்றேன், அசுர வளர்ச்சியும் அசுர நகரமயமாக்கலும் இயற்கைக்கு எதிராக நடக்கும்போது நீங்க நல்லா பாருங்க, அந்த ஆறு அந்த பனிப்பாறை எல்லாமே அதோட ரூட்ல தான் போயிருக்கு. அதை மீறி அது எங்கேயும் போல. நீங்க அதை மறைச்சு நீங்க பில்டிங் கட்டுறதுனால அந்த பில்டிங்கும் அடிச்சுட்டு போயிடுச்சு. இதுதான் பாயிண்ட். இப்போ வருங்காலத்துல அந்த பகுதியை வந்து இன்னும் மேம்படுத்தணும், அதே மாதிரி அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து பெட்டரா கையாளணும். அதே நேரத்துல இதை மீட் எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் உங்களால சொல்ல முடியுமா? 3 விஷயம் சார். டிசாஸ்டர் பொறுத்த வரைக்கும் இம்மிடியட்டா பண்ண வேண்டிய மிட்டிகேஷன் ஆக்டிவிட்டி. இப்போ மக்களை எப்படி காப்பாத்தி ஒரு சேஃபான இடத்துல ஒரு நல்ல ஷெல்டர்ல எடுத்து போய் வைக்கிறது.
எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலும் சரி நேபாளும் சரி நிறைய அதாவது நல்ல வெளிநாட்டுகள் சரி நல்ல வளர்ச்சி அடைந்த நாட்டுகளையும் இந்த டிசாஸ்டரை கையாளுறதுக்கான போதுமான அதாவது சொல்ல நிறைய மாடர்ன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிலால இன்னொரு டைரக்ஷன்ல போயிட்டு கூட நம்மளால லான்ச் பண்ண முடியுது. ஸோ அந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணுச்சு. மக்களோட உயிர், அதுவும் இந்தியா மாதிரி டென்சிட்டி பாப்புலேட்டட் ஏரியா பீப்புள். இப்போ கொஞ்சம் யோசிங்களேன், இப்போ இது வந்து நேபாளம் நடந்துச்சு, இதுவே இமாச்சல் பிரதேஷ்ல பீகார்ல இருந்தா வெதர் இந்தியா இஸ் ப்ரிப்பேர் டு ஃபேஸ் இவ்வளோ பெரிய பீப்புள், இவ்வளோ பெரிய ஒரு 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் இம்மிடியா மைக்ரேட் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இருக்கா, அதுக்கான ஷெல்டர்ஸ் இருக்கா, அதுக்கான பாத்ரூம் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குமா, அந்த இடத்துல பவர் இருக்குமா, மக்களோட லைவ்லிஹுட் தர முடியுமா? ஸோ இதெல்லாம் வந்து மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்ல தான் இருக்கும். நான் திருப்பி சொல்ற விஷயம் இதுதான். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பெரிய லெவல்ல இதுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணி பேரிடர்களை எப்படி கையாளுது எல்லாத்துக்குமே ஒரு ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணி கேஸ் ஸ்டடின்னு சொல்லுவோம். எல்லா விதமான இப்போ நீங்க புயலே பாத்தீங்கன்னா ஒரு 12 புயலை நம்ம பார்த்துட்டோம். வர்தா புயல், கஜா புயல், அது மாதிரி பெங்கல் புயல் எல்லாமே ஒண்ணு பார்த்துட்டோம். அப்போ ஒவ்வொரு புயலுக்கும் ஒவ்வொரு கேஸ் ஸ்டடிஸ் வச்சு அனலைசிஸ் பண்ணி அதை எப்படி ஹேண்டில் பண்றது, அது எப்படி செய்யுது. இப்போ இதுல பெரிய விஷயம்னா ஒரு எர்த்து குவாய்க்குக்கும் ஒரு பனிப்பாறை விழுறதுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு ஓகேங்களா. அப்போ அந்த கனெக்ட் அவ்வளவு பனிப்பாறை இது பண்ணி இவ்வளவு தண்ணி போச்சு, இவ்வளவு டென்சிட்டி வரும்னு யாருமே கணக்கிட முடியாதுன்னு சொல்லுவோம். இப்போ அதாவது ஒரு 1300 பேர் வந்து மாயமாயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நேபாள அரசாங்கமே அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இதுல எத்தனை பேர் வந்து உயிர் பிழைச்சிருக்காங்க, எத்தனை பேர் வந்து இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற எக்ஸாக்ட் டீட்டெயில் நம்ம கிட்ட இல்ல. இதுல வந்து பாசிபிலிட்டி ஆஃப் அந்த சர்வேல் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? 90% மேக்சிமம் they may be lost their life தான். 90%. ஏன்னா அது டென்சிட்டி சார், அந்த வந்து மழை வந்து அதை அடிச்சுட்டு போகுது. பின்ன அந்த வெள்ளம் வந்து 10 பஸ்ஸையே தட்டிட்டு போகுது. காட்டாற்று வெள்ளம்னு சொல்லுவாங்கல்ல, இது வந்து பேயாற்று வெள்ளம்ன்ற மாதிரி சொல்லலாம். இது வந்து ஸ்கொயரு கியூபு அப்படிலாம் சொல்ல முடியாது. அதை விட அதிகம், 100 மடங்கு காற்றாற்று வெள்ளத்தை விட 100 மடங்கு ஜாஸ்தி. அப்போ அந்த வெள்ளத்துல சிக்கனவங்களோ இல்லாட்டி அந்த பில்டிங்ல இருக்கவங்க பில்டிங்கே கீழே இருந்து போது அவங்க எப்படி உயிர் காப்பாற்றப்படுவாங்க? அது வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. 90% ஆஃப் லைஃப் they may loss. அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ எத்தனை நாள் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ ஒட்டுமொத்தமா வந்து அந்த நேபாள் அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்கட்டும், அந்த பகுதிகள் எல்லா லோக்கல் அந்த டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து டெமாலிஷ் ஆயிடுச்சு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். மக்களையும் வந்து மீட்டு எடுத்துட்டு வராங்க ராணுவத்தினர். அது மட்டும் இல்லாம பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து பல்வேறு படையினர் வந்து வரவைக்கப்பட்டிருக்கிறாங்க. இது எத்தனை நாள் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க் செட்டப் பண்றதுக்கு 6 மாசம் ஆயிடும் சார். ஓகேங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சு 18 மாசம் ஆயிடும் ஒரு நார்மல் கேசி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு. 1.5 year மினிமம். மினிமம் 18 months. உடனடியாக அரசாங்கம் பண்ண வேண்டியது என்ன? மக்களுடைய அவங்களுக்கு தேவையான மெடிசின், சுகாதாரம், ட்ரீட்மெண்ட், ஃபுட்டு, ஷெல்டர், இதுதான். அப்போ இந்த மாதிரி எவாக்குவேட் பண்ணி ஒரு இடத்துல சேஃபா எடுத்து வச்சிருப்பாங்களே. வயநாடுல அந்த பெரிய மிஸ்டேக் அதுதான். ஒரு சேஃப் ஜோனு நினைச்சு எடுத்துன்னு போய் மக்களை வச்சிருப்பாங்களே, அந்த இடம் வந்து திருப்பி அடிச்சுட்டு போயிடும். ஸோ அது சேஃபா இல்லையா அதையும் பார்க்கணும். இப்போ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, கவர்மெண்ட் நடத்துற ஆஸ்பத்திரி அப்போ ஒழுங்கா இருக்கும்னு நினைச்சா மக்கள் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா. அப்போ கவர்மெண்ட் எதுனால கவர்மெண்ட்டுக்கு பொறுப்பு. அது மாதிரி இது வந்து பேரிடர்களுக்கு காலங்களில் தங்கக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னா அது சேஃப் ஜோனா இருக்கும். ஆனா அது வந்து ஒரு ஆற்றங்கரையை ஒட்டியோ இல்லாட்டி ஒரு நிலச்சரிவு ஏற்படக்கூடிய இடத்துல, நிலச்சரிவு வர இடத்துலயோ வர பாதையிலேயோ இருக்கக்கூடாது. இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க ஷெல்டர் கட்டமைப்பாங்கல்ல, அது கட்டமைக்கிறச்ச ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஐஸ்பர்க் இருக்கலாம், பனிப்பாறை இருக்கலாம். அப்போ அந்த இடத்துல பண்ணீங்கன்னா அது இப்போ 2 மாசம் கழிச்சு ஒரு எஃபெக்ட் வரச்ச அந்த மக்களோட வாழ்வாதாரங்கள் இதுவாயிடும். சரி, திருப்பி சொல்றது சார், இது உலகத்திலே நடந்த மிக கொடூரமான இயற்கை நடத்திய போரத்தாண்டம். திருப்பி சொல்றதுதான், ஒரு பேரிடருக்கெல்லாம் இதுதான் பேரிடர். ஒரு பெஞ்ச் மார்க் சொல்லுவாங்களே. இப்ப இந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணா நேபாள் கவர்மெண்ட்டுக்கும் சரி, ஈவன் இன்டர்நேஷனல் எல்லா கண்ட்ரிக்கும் இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் தான்.
இது ஓவர் கம் பண்ணி வர்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா சேட்டிலைட் இருக்காது, கம்யூனிகேஷன் இருக்காது, ரோட் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, இப்போ மெடிசின்ஸ் இருக்கு எடுத்து போய் சேர்க்க முடியாது. எல்லா இடத்துக்கும் டயர் 1 டயர் 2 எல்லாம் போயிடும். அந்த வில்லேஜ் சைடு போவோம் பார்த்தீங்கன்னா, அங்க போய் சேர்றதுலாம் வந்து மிகப்பெரிய கஷ்டம். அது நம்ம இந்தியாவிலும் பார்த்துட்டு இருக்கோம், தமிழ்நாட்டிலையும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ தமிழ்நாட்டில இருந்து சில பேர் அங்க போயிருக்காங்க. இங்க கம்யூனிகேஷன் கேப் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டூரிஸ்ட் அனுப்பின அந்த ஏஜென்சியே வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இவங்களை வந்து எப்படி தொடர்பு கொள்ள போறாங்க? அந்த கம்யூனிகேஷன் கேப் வந்து எப்படி வந்து சரி செய்யப்படும்? அதே நேரத்துல அங்க வந்து அந்த பிளைட் ஹெலிகாப்டர் மூலியமா மீட்கக்கூடிய விஷயங்களையும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தினருக்கு நீங்க சொல்ல வர்றது என்ன? தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி, அந்த பர்டிகுலர் குடும்பத்துக்கும் சரி, லாஸ்டா எந்த ஏரியா அப்படின்னு ஏதாவது ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க, எங்க இருக்காங்கன்னு சொன்னா அந்த ஏரியா ஜோனை லொக்கேட் பண்ணி சர்ச் பண்ணலாம் ஹெலிகாப்டர் வச்சு. அது வந்து இமிடியேட்டா பண்ணலாம். ஈவன் ட்ரோன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இப்போ இருக்கு. ட்ரோன்லேயே வந்து இன்ஃப்ராரெட் ஃபெசிலிட்டிஸோட இது பண்றாங்க. ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பீப்புள்ஸை பெரிய லெவலில் இன்வால்வ் பண்ண வைக்கலாம். இந்த பொக்லைன், ஜேசிபி இதெல்லாம் ஹேண்டில் பண்றவங்க. திருப்பி சொல்லலாம், இந்த ட்ரோன் ஃபெசிலிட்டிஸ் வந்து பிளேஸ் அண்ட் வைட்டல் ரோல். ஏன்னா ஒரு ட்ரோன் வந்து இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கங்க. இப்போ நேபாளில் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல காலையில எப்படி இருந்தது, ஈவினிங் எப்படி இருக்குன்றத ஒரு 1 hour பறக்க விட்டாலே டோட்டலா ஸ்லைஸ் போட்டு கொடுத்துரும். எந்த இடத்துல சிவியாரிட்டி அதிகமா இருக்கு, எங்க எஃபெக்ட் ஜாஸ்தியா இருக்கு, எங்க டிஸ்ட்ரிக்டோட கவர்னன்ஸ் அதிகமா கொடுக்கணும் அப்படின்றத கண்டிப்பா கொடுக்க முடியும். ஈவன் இதுல இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டின்னு ஒன்று இருக்கு. அவங்களாம் வந்து பெரிய லெவல்ல மேஜர் ரோல் பண்ணுவாங்க. இன்டர்நேஷனல் என்ஜிஓஸோட ரோல்ஸ் வந்து மிகப்பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இந்த கோஆர்டினேஷன் பண்ணி தாராளமா மக்கள் இது பண்ணலாம். திருப்பி சொல்றதுதான், அந்த ட்ரோனை வச்சு எந்த இடத்துல கடைசி ஸ்பாட் லொக்கேட் பண்ணோம் அந்த இடத்துல கொஞ்சம் தேடினா. ஏன்னா இன்ஃப்ராரெட்னு சொல்லி அது மூலியமா நம்ம மூவ் பண்ணோம்னா உயிர் இருந்ததுன்னா அது வந்து காட்டுது. இது எந்த மெட்ராஸ் MIT குரோம்பேட்ல இது ஸ்டார்ட் அப் கம்பெனி மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஆட்டோமேஷன், ரொபோட்டிக் ஒர்க்கு, மிஷின் லேர்னிங் இதெல்லாம் இருக்குல்லங்க, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணணுன்றேன். இப்போ ஏஐயால வேலை வாய்ப்புகள்லாம் போகுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி மூலியமா இந்த மாதிரி பீப்புளை எப்படிலாம் ரெஸ்கியூ பண்ணலாம், எப்படிலாம் செய்யலாம், நம்ம அப்படி திங்க் பண்ணலாமே. மனிதனால் போக முடியாத, மனிதனால் செய்ய முடியாத, மனிதனால் இப்போ சேட்டலைட் இருக்காது. அப்போ இந்த மாதிரி இடத்துல எப்படி ஒரு சின்ன, இப்போ நான் உயிரோடு இருக்கேன், மூச்சு காத்துக்குன்னா அப்படின்னு விசில் வர மாதிரி ஒரு சவுண்டு கொடுக்குது. ஸோ அதை மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா? ஏதாவது ஒரு சிக்னல். இப்போ ஒன்றும் நான் சேர்த்துலேயே மாட்டிட்டேன். இப்போ ஒன்றும் இல்லை, ஜட்ஜி சிவனானந்த் சார் கூட மாட்டிட்டேன்னு சொல்றாங்க. ஜட்ஜு அவ்வளோ பெரிய ஆள். அவரு கூட இந்த மாதிரி எமர்ஜென்சில எங்கேயா லாக் ஆயிட்டா என்னென்ன இப்போ ஒரு இடத்துல மாத்தினா கையை தூக்கி கை காட்டினா கூட ஹெல்ப்னு கத்தலாம். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் வந்து, ஆனா அது உயிரை காப்பாத்துற விஷயமா இருக்கும். பெரிய லெவல்ல சிக்னலிங் பண்ணலாம், எந்த இடத்துல மாட்டிக்கிட்டோம் எப்படி இருக்கும்னு. சின்ன சின்ன இப்போ ட்ரெயின் ஆக்சிடென்ட்லாம் நடக்குல்ல, அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்க, அந்த விண்டோல ஜன்னல் கம்பியை பிடிச்சிக்கிங்க, உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியா. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் தான். உங்களுக்கு பார்க்கறதுக்கு சின்ன டிப்ஸ் மாதிரி இருக்கும், ஆனா அந்த இடத்துல வந்து உயிரை காப்பாத்துற விஷயம் வந்து பெரிய லெவல்ல பிளே ஆகும். ஸோ அந்த IAS IPS ஆஃபீஸோட கோஆர்டினேஷன் மிக லெவலில் முக்கியம். நான் திருப்பி ஒரு விஷயம், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, இன்டர்நேஷனல் ஏஜென்சிக்கும் சரி, நேபாள், டிபேட் எல்லாமே. ஆனா இந்த பேரில் என்ன கத்துக்கணும்னா, டிபேட்ல நடந்த எஃபெக்ட் நேபாளையும் எஃபெக்ட் ஆயிருக்கு, இந்தியாவும் எஃபெக்ட் ஆயிருக்கு, ஜப்பான் அந்த சைட்ல கூட கொஞ்சம் கொஞ்சம் எஃபெக்ட் ஆயிருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சு சுனாமி, இது வரைக்கும் இந்தோனேஷியால சுனாமி தந்த அந்த 2004 எஃபெக்ட் 2026ல அதை விட வேற லெவல்ல வந்திருக்குன்னு தான் சொல்லுவோம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். லயன் சாக்கோடேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் 3 இருக்கு. லயன் சாக்கோ டேட். சென்னையோட நெக்ஸ்ட் புல் படப்பை ஜாப்பனீஸ் தீம் வில்லா பிளாட்ஸ் VGK Zenora Garden. Plots from 18 lakhs and villas from 48 lakhs.